ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல ஆதாம் ஏவாளை பற்றி பார்க்க போகிறோம். தேவன் 5ஆம் நாளில் புல், பூண்டு, செடி, கொடிகள் எல்லாவற்றையும் படைத்தார் என்று பார்த்தோம். அந்த நாளில் அவைகள் பூமியின் மேல் இன்னும் முளைக்கவில்லை. ஏனென்றால் தேவன் பூமியின் மேல் இன்னும் மழையே பெய்யவில்லை. அதை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. அதனால்தான் தேவன் மூடு பனியை பூமியிலிருந்து எழுப்பி பூமியை எல்லாம் நனைத்து பின் பூமியிலிருந்து மண்ணை எடுத்து அதிலிருந்து மனுஷனை உருவாக்கினார். பின்பு தன்னுடைய ஜீவ சுவாசத்தை மனுஷனின் மேல் ஊதினதனால் மனுஷன் ஜீவாத்மாவானான். இப்படியாக தேவன் ஆதாமை படைத்தார். பின்பு தேவன் ஆதாமை நோக்கி, தோட்டத்தில் உள்ள சகல கனிகளையும் புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவே உள்ள நன்மை தீமை அறியத்தக்க ஜீவ விருட்சகத்தின் கனியை புசிக்க கூடாது. அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என கட்டளையிட்டார். தேவன் உண்டு பண்ணின சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துகளுக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. பின்பு தேவன் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று எண்ணி அவனுக்கு ஏற்ற துணியை உண்டாக்க எண்ணினார். அதனால் தேவன் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார். ஆதாம் நித்திரை அடைந்த பின்பு அவனுக்கு விலா எலும்பை ஒன்று எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி ஆதாமினிடத்தில் கொண்டு வந்தார். ஆதாம் அவளுக்கு ஏவாள் என்று பெயரிட்டார். இப்படியாக தேவன் ஏவாளை படைத்தார். இருவரும் உடை இல்லாதவர்களாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது மிகவும் தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஏவாளை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ என்று கேட்டது. அதற்கு ஏவாள் சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவே இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை தொடவும் வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று சொன்னார். அதற்கு சர்ப்பம், நீங்கள் சாவதில்லை, இந்த கனியை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நன்மை தீமைகளை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று கூறியது. ஏவாள் இதை கேட்ட பிறகு அந்த கனியை புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். உடனே அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. தாங்கள் உடை இல்லாதிருப்பதை அறிந்து அத்திலைகளினால் தங்களுக்கு உடை பண்ணி கொண்டார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையில் தேவன் உலா வருகிற சத்தத்தை கேட்டு ஆதாம் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டான். கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு ஆதாம், தேவரீரோட சத்தத்தை தோட்டத்திலே கேட்டேன், நான் உடை இல்லாதவனாய் இருக்கிறதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என கூறினான். அதற்கு தேவன் ஆதாமை நோக்கி, நீ உடை இல்லாமல் இருக்கிறாய் என்று யார் கூறியது? நான் புசிக்க வேண்டாம் என்று விளக்கின கனியை நீ புசித்தாயோ என்று கேட்டார். அதற்கு ஆதாம், நீர் எனக்கு தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவன் ஏவாளை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். அதற்கு ஏவாள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடினால் சகல நாட்டு மிருகங்களிலும் காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை திம்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். பின்பு தேவன் ஏவாளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோட பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றிருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். அதன் பின்பு தேவன் ஆதாமை நோக்கி, புசிக்க வேண்டாம் என்று நான் விலக்கின விருட்சகத்தின் கனியை உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசித்ததினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வியால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொன்னார். இப்படியாக மூவரையும் தேவன் சபித்தார். பின்பு தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனைப் போல ஆனபடியால் என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடி செய்ய வேண்டும் என்று எண்ணி அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த அவன் ஏதேனை தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். தேவன் ஆதாம் ஏவாளை தோட்டத்திலிருந்து துரத்திவிட்ட பின்பு ஏதேன் தோட்டத்தை காவல் செய்ய கேருபீன்களையும் சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இப்படியாக ஆதாம் ஏவாள் தங்களின் கீழ்ப்படியாமை என்னும் பாவத்தினால் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டனர்.